கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை 27/7/2025 கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு 9:50. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். Have salt in yourselves and be at peace with each other. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உப்புடையவர்களாக இருங்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு சுவை உடையவர்களாய், ஒரு உப்பு ஒரு சாதத்திலே நாம் போட்டு நம்முடைய ஆகாரங்களிலே, அல்லாவிட்டால் நாம் சாப்பிடுகிற அத்தனை ஆகாரங்களிலும் ஓரளவு உப்பு சேர்த்து நாம் சாப்பிடுகிறோம். ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லாவிட்டால் அந்த ஆகாரத்தை நம்மால் சாப்பிட இயலாது. அது ஒரு சுவை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் கிறிஸ்துவை உடையவர்கள் உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுவை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிற நாம் கிறிஸ்துவுடைய சாயல், அவருடைய அன்பு, அவருடைய சுபாவம், அவருடைய இரக்கம், அவருடைய பரிபூரணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த உப்பு ஒரு வேளை அப்படிப்பட்ட அந்த உப்பினுடைய சாரம், அந்த உப்பினுடைய தன்மை, இயற்கையாகவே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தன்மை ஒருவேளை அந்த உப்பில் இல்லாவிட்டால் அது வெளியே போடுவதற்கும் எரியுண்டு போவதற்கும் குப்பையில் போடப்படுவதற்கும் ஏதுவாக மாறும். அதே போல் நாமும் சாரமற்று போனால் கிறிஸ்துவனுடைய சுபாவ குணங்கள், அன்பு, இரக்கம், இப்படிப்பட்ட சுபாவ குணங்கள் நமக்குள்ளே இல்லாமல் போகுமே. ஆனால் நாமும் பயனில்லாத மனிதர்களாய் போய்விடுவோம். அதோடு கூட அதை மாத்திரம் சொல்லிவிட்டு ஆண்டவர் நிறுத்தவில்லை. ஒருவருக்கொருவர் சமாதானமுடையவர்களாய் இருங்கள். சமாதானமுள்ள ஜீவிதத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காரணம், நம்முடைய ஆண்டவருடைய பெயர் சமாதானக்காரன கர்த்தர். He is a Prince of Peace. கர்த்தர் என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவர் சமாதானக்காரன கர்த்தர். அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிறவர். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், ஒருவரிடத்தில் ஒருவர் பகையவையோ அல்லாவிட்டால் வெறுப்பையோ காழ்ப்புணர்ச்சியவோ வைத்து கொண்டு நடப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அதற்காக அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஸ்பாவங்களை தரித்து கொள்வதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறதான நாம் யாவரோடு கூட சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையின் ஜீவிதம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நடவடிக்கை எல்லாவற்றிலையும் நம்முடைய சமாதானத்தை வெளிப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு நிருபம் எழுதி 12:18 சொல்லும்பொழுது சொல்லுகிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். If it is possible, as for us, it depends on you, live at peace with everyone. எல்லாருக்கூடையும், அது மாம்சமான மனிதர்கள் என்று வைத்து கொள்ளலாமே. நாம் பார்க்கிற பழகிற யாராக இருந்தாலும் சரி, நாம் ஒருவேளை கிறிஸ்தவர்களோடு கூட மாத்திரம் சமாதானமாக இருப்பது அல்ல, உலகத்தின் அத்தனை மனிதர்களோடு கூட, ஆண்டவரை அறியாத மற்ற மனிதர்களோடு கூடவும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷர், ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லா மனுஷரோடும் சமாதானம். நான் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் இருக்க பிலிவர்ஸோட, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளோடு கூட சமாதானமாக இருப்பேன். வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டை சுற்றில் இருக்க மக்களோடு சண்டை போட்டு கொண்டிருப்பேன். நான் கிறிஸ்தவன், யாரிடத்தில் பேச மாட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. எல்லா மனுஷரோடு சமாதானமாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய சுபாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையினாலே சமாதானத்தை நாம் பேணி காப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு நிருபம் எழுதி சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்படிலாம் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருப்பார். நம்ம கூட ஆண்டவர் இருக்கணுமா? எல்லாத்தோட சமாதானமாக இருக்கணும். ஃபைனலி brothers, good by aim for perfection, listen to my appeal, be of one mind, live in peace, and the God of love and peace will be with you. எல்லார் கூடயும் சமாதானமாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கு பட்டணத்துக்கு நிருபம் எழுதி சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:13 உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானமாக இருங்கள், உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள், live in peace with each other. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய பட்டணத்திற்கு நிருபம் எழுதி சொல்லும் பொழுது 12:14 யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவளாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. மேக் எவ்ரி எஃபர்ட் டு லிவ் இன் பீஸ் வித் ஆல் மென் அண்ட் டு பி ஹோலி. வித்தவுட் ஹோலினஸ் நோ ஒன் வில் see the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 14 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். Turn from evil and do good, seek peace and pursue it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவியினுடைய கனிகளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த ஆவியின் கனியில் ஒன்று தான் சமாதானம். கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலுமாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சமாதானமாக இருங்கள், யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சமாதான காரண கர்த்ததாமே உங்களுக்குள்ளே சமாதானத்தை நிறைவாய் கட்டளையிடுவாராக. சமாதான சீர்குலைவுகள் மாறுவதாக. குடும்பங்களுக்கிடையே காணப்படுகிற சமாதான சீர்குலைவுகள், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, மாமியார் மருமகளுக்கிடையே காணப்படுகிறதான சமாதான சீர்குலைவுகளை, ஈவன் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே இன்றைக்கு அநேகர் பேசுறதில்ல. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோடு கூட பேசுறதில்ல. மனசுக்குள்ளே வைராக்கியத்தை கிரட்ஜ் வைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான இந்த நிலைமைகள், எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம விட்டு மாற்றி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சமாதானமுள்ள வாழ்க்கையும் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். குடும்பமாய் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒருவரையும் வீட்டில் விட்டு விடாதிருங்கள். நீங்கள் ஒருவேளை திருச்சி பட்டணத்தில், இந்தியாவின் தமிழகத்தின் திருச்சி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால், எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கும் செல்லவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய மர்சி ஆக் சர்ச் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. திருச்சி அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கிற YMCA ஏசி ஹாலில் வைத்து காலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் எங்களுடைய விசேஷ விடுதலின் ஆராதனை நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. இன்றைக்கி கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டியதான நாள். ஆண்டவரே, இடங்கள், நேரங்கள், இருப்பிடங்கள் வித்தியாசப்பட்டிருக்கலாம், மொழி வித்தியாசப்பட்டிருக்கலாம். இங்கும் அங்குமாய் பல இடங்களிலே செய்யப்படுகிற ஆராதனைகளிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆராதனையின் வாசனை ஒவ்வொருவரும் அந்த ஆராதனையினுடைய மகிமை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க கர்த்தர் உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையின் வாசனை கர்த்தர் முகர்ந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட தங்களுடைய குடும்பத்தில் யாரையும் விட்டுவிடாதபடி குடும்பமாய் ஒவ்வொருவரும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொரு தெய்வ மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஆராதனை நடத்துகிற தேவ பிள்ளைகள்
பலிபீடத்தில் நின்று தேவ சமூகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆராதனை தலைவர்கள், அல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தேவதாசர்கள், ஆவின் நிறைவோடு தீர்க்க தரிசனமுள்ள ஆராதனை நடத்த தீர்க்க தரிசனமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய புதிய வார்த்தைகளை ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயிலிருந்தும் வெளிப்படுத்துவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பமானது அன்றைய புதிதாய் சுடப்பட்ட அப்பம், மன்னாவானது அன்றன்றைக்கு கொடுக்கப்படுகிற மன்னா, புதிய புதிய வார்த்தைகளை தேவ சமூகத்தில் அந்த ரெவலேஷன், அந்த ரேமா வேர்ட் ஒவ்வொரு தேவனுடைய மனிதருடைய வாயிலிருந்தும் வெளிப்படுத்தப்பட, அதனால் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உணர்வடைந்து எச்சரிப்படைந்து கடைந்து சொல்ல கிருபை பாராட்டும். தொடர்ந்து இந்த நாளையும் எங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய வாரங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு சில நாட்களிலே ஒரு புதிய மாதத்தையும் இந்த வாரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட வழிநடத்தி ஆசீர்வதியும். நசன இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730. May Jesus bless you all. Amen.